ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வருகிறேன். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஆண்டவர் கிருபை என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால் பல நேரங்கள்ல நாம் ஒரு வீடியோ பண்ணணும், ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாக வைத்திருக்கிறார். நமக்கு இலவசமாக அவர் ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்ம மேல் அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு நாள் யார் மூலமோ தேவ வசனத்தை நமக்கு கொடுத்தார். நாம அந்த தேவ வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த உலக அறிவு எல்லாமே என்ன நினைக்குது அப்படின்னா, உலக அறிவும் இயேசுவை அறிகிற அறிவும் ஒன்று என்று நினைக்கிறாங்க. ஆனா இயேசுவை அறிகிற அறிவு வேற. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் அந்த ஒரு நாள் ஏற்றுக்கொண்டான் என்றால், ஒரு நாள் அவர் அறிகிற அறிவின் வாசனையை டேஸ்ட பெற்றுக்கொண்டான் என்றால் அவரை விட்டு போகவே முடியாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருக்காக மட்டுமே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படின்னு நினைக்கலாம். 19ஆம் அதிகாரம் ரெவலேஷன்ல வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தல நாம் எதுக்கு இருக்கிறோம் தெரியுமாங்க? அவர் கூட இருப்பதற்காக. ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் வந்தது அவருக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமாகவும் அவரை ஆராதிக்கிற ஒரு சபையாகவும் நாம் ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்க பொய்யும் அருவருப்போ எதுவும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறது தாங்க நம்மளுடைய டெஸ்டினி. ரெண்டாவதுதான் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். தேவனோடு நம்ம இருக்கிறோமாங்கிறதா விஷயமே. அதுதான் ஆண்டவர் விரும்புவார். மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லுவார், அவர் தம்முடைய கூட இருக்கவும், அதுக்கப்புறம் அவர்களை சுவிசேஷத்தை சொல்லவும், வியாதிகளை சுகமாக்கவும், நோய்களை சுகமாக்கவும், அதுக்கப்புறம் பிசாசுகளை துரத்தும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவர் தம்மோட கூட இருக்கவும் அப்படின்னு அங்க இருக்கும். அவருடைய கூட இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதுதான் இந்த உலகத்துல நிரந்தரமானது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வேலையோ, இல்ல இந்த குடும்ப வாழ்க்கையோ, இல்ல இந்த பணமோ, இல்ல இந்த சொந்தக்காரங்களோ யாருமே நிரந்தரம் முடியாது. யாருமே முழுமையான திருப்பி தரவே முடியாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவனாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது மூணாவது இது எல்லாமே இந்த உலகத்துல தற்காலிகமா வாழ்றதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான், ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த உறவுகள் எல்லாமே. அல்லேலூயா. நிரந்தரமான உறவு அவர் மட்டுமே. அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற அந்த உறவுக்காக தான் நம்ம இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா சில வசனத்துல ஆண்டு சொல்லியிருப்பார், பரலோகத்தில் போனோம்னு நீங்க எவ்விடத்தோட நான் உங்களை அறியேன் என்று சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஏன் அவரை அவங்களை அறியேன்னு சொல்றா தெரியுமாங்க? நீங்க நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு உங்களை தெரியாது, வெளியே போங்க தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இயேசுவின் வீட்டுக்குங்க இன்னைக்கு சாதாரணமா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரணமா யாரோ ஒருத்தர் மறித்தாங்கன்னா அவங்க ஏசப்பாட்ட போயிடுவாங்க அப்படின்னு. ஏசப்பாட்ட போக முடியாது. இயேசுவை அறிந்ததானங்க இயேசு கிட்ட போக முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்க 2 பேர் கல்யாணம் பண்றாங்க. ஒருத்தவங்க பார்த்து இவங்களதான் நம்ம கல்யாணம் பண்றோம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க. கேரக்டர் தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது. தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் சந்திக்காமலே நம்ம ஒருத்தவங்களை கூட ஏற்றுக்கொள்ளணும், அவங்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்ல. 2 விஷயம் இருக்குல்ல. அப்போ அதே போல இந்த மேரேஜ் போலதான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற சந்திப்பும் இருக்கிறது. அல்லது அந்த உலக வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொள்ளாம, இயேசுகிட்ட பேசாம, இயேசுவிட ஒரு ஜெபம் செய்யாம, இயேசுவோட ஒரு ஐக்கியம் வைக்காம எப்படி பரலோக ராஜ்யத்துல 100% அவரோட இருக்க முடியும் சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. மிக கொடுமையான வேதனையான ஒரு வார்த்தை என்று சொன்னால் இந்த வார்த்தை தாங்க. ஏனென்று சொன்னால் அவர் இல்லாம போனா நரகம் தாங்க. அல்லேலூயா. இந்த அழியாத ஒரு ஆத்மா அழிவுள்ள ஒரு நரகத்துக்குள்ள போகுது. அங்க போய் நித்தியமாக வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. சகிக்க முடியாத அக்கினினாலே பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே அழுகையும் பற்கடிக்கும் எப்பொழுதுமே இருக்குமா? அல்லேலூயா. இங்க ஒரு டிவிலயோ ஒரு வெளியிலயோ போற ஒரு இடத்துலயோ ஒரு அழுகை சத்தம் கேட்டாலே இவ்வளவு வேதனையா இருக்கு, இவ்வளவு வருத்தமா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறவங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அங்கு நிரந்தரமான அழுகையும் பறக்கடிக்கும் வேதனையான விஷயம் இருக்கிறது நரகத்துல. அது ஆண்டவர் பிசாசுக்காக உண்டாக்குனது. ஆனால் மனிதன் ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. மனிதன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த நற்செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச விதத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல இயேசுவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அதைத்தான் இங்க பார்க்க போறோம். இங்க பேதுரு
அவர் நினைக்கிறாரு பரிசுத்தாவியானவர் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் 120 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அங்கே பரிசுத்தாவியானவர் இறங்குகிறார். அவர் சுவிசேஷம் சொல்லுகிறார். அங்க உள்ள ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. எல்லாரும் ஒரு சபையாக சேர்க்கப்பட்டே வராங்க. அப்போ பேதுரு நினைக்கிறார், நம்ம ஊர்க்காரங்களுக்கு, எருசலேம் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்று நினைக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் புறஜாதியார்கிட்ட போக வைக்கிறார். ஆண்டவரை அறியாத புறஜாதியார்கிட்ட போக வச்சு பேதுருவை பேச வைக்கும் பொழுது, அவன் பேச தொடங்கின பொழுது, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்தாவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள் என்ற கர்த்தர் சொன்ன வார்த்தை அன்று நினைவு கூர்ந்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் பேசும் பொழுதே பரிசுத்தாவின் ஒவ்வொரு மேலும் இறங்கினார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. முதல்ல இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், அது கூட பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் பேசும் பொழுதே எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டாங்க, இயேசுவை விசுவாசிச்சாங்க, ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதை அவ்வளவு முக்கியமாக அவன் சொல்லுகிறான், தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், பரிசுத்தாவின் வரத்தை தடுக்க முடியுமான். கிஃப்ட், பரிசுத்தாவினா கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கிலீஷ்ல. அல்லேலூயா. அந்த கிஃப்டை எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. சால்வேஷன், ரட்சிப்புங்கிற கிஃப்டை கொடுக்கணும், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் கிஃப்டை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டா மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இயேசுவை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் பரிசுத்தாவில் நிரப்பப்படாம போனீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்குள்ள போய் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்தாவினாலே வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்தாவினாலும் ஆவியோட உண்மையோட நிரம்பி நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வளர்ச்சி முக்கியம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம உலகத்திலே இருக்கிறோங்க. அவரை அறிகிறவர்கள் வளர்கிறதுக்காக மட்டும்தான். 2வது தான் உலக காரியங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல பெரும்பாலான புத்தகங்களை எழுதினது பவுல் இல்லையா? அல்லேலூயா. இப்போ பவுல் அவர் அந்த இப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா சபையை துன்புறுத்துகிறவராக காணப்பட்டார். உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம பழைய ஏற்பாட்டு அந்த ரூல்ஸை மட்டும் படித்து கொண்டு இப்படிதான் தேவன் இருப்பார், இப்படிதான் இப்படி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள் என்று சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சவுலாக இருக்கிற பவுலை சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவன் முதல்ல பாருங்க 3 நாள் பார்வை இல்லாம இருக்கிறான். இயேசுவை சந்தித்தோன்னா அந்த அவருடைய ஒளியின் மகிமையால அவனை கண்கள் குருடாக்கப்பட்டது. 3 நாள் பார்வை இல்லாம இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் இயேசு சொல்லுகிறார், அனினாவே நீ போ, அவனுக்காக அவன் மேல் கையை வச்சு ஜெபம் பண்ணு, அவனுடைய கண்கள் திறக்கப்படணும் என்று சொல்லும் பொழுது அங்கே போய் 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:17, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடைக்கும் படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார். அந்த வார்த்தையை பாருங்க, நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை அறிந்து கொள்ளாம பரிசுத்தாவினால் நிரப்பப்படாம இயேசுவாக வைராக இருந்தான் அப்படின்னா இயேசுவின் சபையை தான் அவன் துன்பப்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு உண்மையான இயேசு கிறிஸ்து தெரியாது. அல்லேலூயா. அவன் வேற ஏதோ வழியில பிற மதத்தாரோ இந்த உலக காரியங்களும் உலக மனுஷங்களும் மாம்சத்துல எப்படி இயேசுவை பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனுஷர், இயேசு கிறிஸ்து ஒரு இந்த உலகத்துல நல்லது செஞ்சவர்னு பார்ப்பாங்களே தவிர அவங்க ஆவியோடு உண்மையோடு பார்க்க முடியாதவர்களாக இருப்பாங்க. அநித்தியமான தேவன், அழிவில்லாத தேவன், அவர் கூட இருக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற எண்ணம் வராது. ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறது புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு முதல் ஸ்டெப் விசுவாசம். இந்த இடத்துல பவுல் விசுவாசம் வைக்கிறார் இயேசு மேல. இயேசுவை சந்திச்சவன 3 நாள் பார்வை இல்லாம இருக்கிறாரு. அண்ணனை அனுப்பி அவனை ஜெபம் பண்ணும் என்ன திரும்ப சொல்கிறார், நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பும் படிக்கும் தேவன் என்னை அனுப்பினார் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சவன அவன் கண்கள் திறக்கப்படுகிறது, பார்வை அடைகிறான், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறான். ஃபர்ஸ்ட் சொல்லப்படுகிறது, நீ போய் உன் பாவங்கள் பட போக கழுவுப்பட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று. அல்லேலூயா. எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன ஞானஸ்தானம் பெற்றுக்கிறவன் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்டாங்க. இதே போல இன்னைக்கு சொல்ல வருகிற பாயிண்ட் இன்னைக்கு ஒண்ணுதான், டெய்லி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி எல்லாம் பின்மாற்றத்தின் வாழ்க்கைக்குள்ள நாம் போய்க்கிறோம். டெய்லி பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க. டெய்லி வாழ்க்கையில ஜெயம் கொண்டு கொண்டே இருங்க. அல்லேலூயா. அந்த ஜெயம் முழுமையான ஜெயமாக நம்மளுடைய மீட்பு அவரோடு நாம் போகும் பொழுது மாறும். அல்லேலூயா.
ஒருவேளை பரிசுத்தாவில் நிரப்பப்படலை என்றால் அது நம் வீழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கும். நாம் ஆவியிலே பலன் இல்லாம விழுந்து போயிடுவோம். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுங்க. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் நம்ம 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 இப்போ ஒரு ஆணா இருந்தா அந்த தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது முதல்ல அந்த திருமணத்துல பார்க்கும் பொழுது அவளை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களோட கேரக்டர் எப்படி, அவங்க குணத்தை எப்படி, அப்படி ஒரு ஈகரோட இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஃபர்ஸ்ட் அவர் வசனத்தை கேட்கும் பொழுது இருந்திருக்கும். அந்த அன்பு, அந்த இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அது ஒரு நாள் தனித்து போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில நிரப்பப்படுங்க ஆண்டவரே. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தாவில நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கலாம், தெரியாத கேள்விகள், பதில்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கான பதில் நீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தாவில நிரப்புங்க. அந்த பரிசுத்தாவியோட தான் பதில் கொடுக்கிறவர். யாருக்கு என்ன பதில் வருமோ, என்ன குழப்பத்தில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவில நிரப்புங்க. அந்த குழப்பத்தை தீர்த்து வைங்க. அவங்கள அபிஷேகத்தை நிரப்பவே மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் அவங்க மூலமாக மற்றவங்களுக்கும் அந்த அபிஷேகம் போவதற்கும், ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் நிரப்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிசாசுகள் துரத்தப்பட்ட மரித்தோர் இருந்து பல வியாதித்தல் சுஸ்தமான குஷ்டரோக சுத்து பல ரட்சிப்பு உண்டாவதாக. ஒவ்வொருத்தர் மேல பரிசுத்தாவில இறங்குவீராக. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். 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 God bless.